How to analyze a share? நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜேகே பேப்பர் லிமிடெட் அப்படின்ற ஸ்டாக் எடுத்திருக்கேன். என்ன ப்ரைஸில் ஆரம்பிச்சாங்கன்னா 48.30 ஆரம்பிச்சது. பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 2024 ஒரு பீக் போயிருக்கு 575 போயிட்டு அகெயின் இப்போ வந்து 372 இருக்கு. அகெயின் இது வந்து மேலே வரும். இந்த ஷேரோட கம்பேரிசன் எப்போவுமே பார்க்கணும். பியர் கம்பேரிசன் வந்து அந்த screener.inலேயே கீழே வந்தீங்க அப்படின்னா அதோட இனிஷியலாக ஆரம்பித்த அந்த ஷேர் ப்ரைஸ் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு அந்த சார்ட்டே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எந்த ப்ரைஸில் எப்போ எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, எவ்வளோ பீக் போயிருக்கு, இப்போ எவ்வளோ டவுனில் இருக்குது. ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட் பாருங்கள். அந்த ஸ்டாக் வந்து மேலே வருமா அப்படின்னு ஒரு செல்லிங் பாயிண்ட்க்கு அப்புறம் வரும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பை பண்ணலாம். பியர் கம்பேரிசன் நான் ஜேகே பேப்பர்ஸ்க்கு எடுக்கும்போது அதில் சம் கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் அப்படின்னு இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 512 rupees இருக்குது. ஆந்திரா பேப்பர் இருக்குது, அது 83.65 rupees இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அப்படின்றது 165.70. இதெல்லாம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். நீங்கள் ஒரு ஜேகே பேப்பர் பார்க்கணும், அதுக்கான பேர் கம்பேரிசன் மற்ற ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தான். பேப்பர் மீன்ஸ் பேப்பர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் அதோட ப்ரைஸ் இதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேர் எடுத்து வாங்கலாமா இல்லையாமா அப்படின்றது பார்க்கணும். ஸோ நான் சொன்னது இது மட்டும் ஃபண்டமெண்டல் டெக்னிக் சார்ட்டையும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.